வெல்கம் டு பம்பர் கார் ரிவ்யூ. இன்றைக்கான வீடியோவில் அதே மாதிரி ஒரு சேல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். காரோட சேல் பற்றி தான். இதுவும் நம்மள்ட்ட இருந்த கார் தான், நம்ம ஓனாக யூஸ் பண்ண கார் தான். ஹியர் இட் இஸ் த சாண்ட்ரோ xing அப்படின்ற ஒரு கார் தான் நம்மளோட இருக்கிறது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஹிக்கிளோட நம்பர்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். TN04AA7746. இதுதான் வெஹிக்கிளோட நம்பரு. வெஹிக்கிளோட கலர் பிளாக் பார்க்குறோம் நம்ம. இதுலேயும் ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஃபாக் லேம்ப்ஸ் நம்ம இந்த வெஹிக்கிள் ஆட் பண்ணியிருக்கோம். இது 2007 மாடல், 2007 பெட்ரோல் இன்ஜின். இந்த வெஹிக்கிளுக்கான எஃப்சி பார்த்தோன்னா ஒரு 2007 வெஹிக்கிள் இது. இதோட எஃப்சி இன்னும் நம்ம எஃப்சி அப்டேட் பண்ணிட்டோம். ஸ்டில் 2027 வரையும் நம்மளுக்கு எஃப்சி அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக டிண்டட் கிளாஸஸ் தான். பார்த்துருப்பீங்க. ஆல் 4 அலாய் வீல்ஸ் பார்த்தோன்னா 4மே அலாய் வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் 2மே டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் வீல்ஸ் 2மே ஃபுல்லி டிண்டட். இங்கே ரியர் வைப்பருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம். அது அண்ட் தென் பார்த்தோன்னா இதுதான் ஓவரால் பாடி லுக். டென்டட் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரீவொர்க்கிங் இருக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா. மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப் டு மார்க் பர்ஃபெக்டாக இருக்கும். ஹெட்லைட்ஸுமே அதே மாதிரி நம்ம i20 பார்த்துருப்போம்ல சேல்ஸில். நம்ம பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் போய் பாருங்கள். i20லேயும் நம்ம ஹெட்லைட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹெட்லைட்ஸும் இதுலேயும் அப்டேட் பண்ணியிருக்கோம். வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸும் பார்த்துடலாம். நம்ம வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்றதையும் நான் சொல்கிறேன். அப்போ நமக்கு அந்த சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம்லாம் கொடுக்கல. நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு சென்ட்ரல் லாக்கிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஹியர் இட் இஸ் லாக்கிங் அண்ட் லாக்கிங். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஒரு மொபைல் வைக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் வைக்கிறதுக்கான ஹோல்டர் வந்துடுது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துடுது நமக்கு. இங்கேயும் நம்மளோட மொபைல்ஸ் வச்சுக்கலாம். இங்கே நம்மளோட அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான இது ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்மளோட செட் ஆட் பண்ணிக்கிறோம். மியூசிக் சிஸ்டம் இங்கே ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடுது. இங்கே ஒரு 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுது. அதை தொடர்ந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு காயின் ஹோல்டர் பாக்கெட், அதாவது காயின்ஸு இல்லை உங்களோட வேலட்ஸ் ஏதாவது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக்ஸ் அதே மாதிரி பார்த்தோன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ். இங்கே பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் இருக்குது. இங்கே நமக்கு ஒரு காயின் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ரியர் பவர் விண்டோஸ்க்கான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி சீட்ஸ் பார்த்தோன்னா சீட் கவரும் அப்டேட் பண்ணோம். ஸ்போர்ட்டியான லுக்கில் இருக்கணும், இன்டீரியர் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஹியர் இஸ் இன்டீரியர் வியூ இந்த கார். நம்மளோட காரில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா நார்மலானது தான். இப்போ ஒரு 1 lakh கிலோமீட்டர் ஓடின வெஹிக்கிளுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணோம். i20ல் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட i20ல் நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸ்டில் வெஹிக்கிள் இஸ் அவைலபிள் தான். i20ல் நம்ம டைமிங் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் கிளச் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது மாதிரி இதுலேயும் கிளச் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் கம்ப்ரெசர், கண்டென்சர், கூலிங் காயில், ரேடியேட்டர் எல்லாமே நம்ம வெஹிக்கிளில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர்ஸாக இருக்கட்டும், வீல் ஆக்சலாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரண்ட் செட் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு வீக்கான கண்டிஷனில் இருக்குது. அதாவது ஒரு 50% கண்டிஷனில் இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி யூசேஜ், பர்சனல் யூசேஜ் அப்படின்றதுனால எல்லாமே நம்ம இதில் சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி ரியர் ஷாக் அப்சர்வர்ஸ். ஒரு 4 பேர் 5 பேர் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு இதில் அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறி இறங்குறோம்னா ஷாக் அப்சர்வர்ஸ் ரொம்ப வெஹிக்கிள் கீழே டச் ஆகிட்டு போகுது. அதுக்காக அது வீக் ஆகிடுச்சு அந்த கண்டிஷனில். அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அண்ட் தென் அதுக்கு பிறகு வேறு என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா ஹெட்லைட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இது ஒயிட் ஹெட்லைட்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. அப்புறம் ஃபாக் லேம்ப்ஸ் சொல்லியிருந்தால ஃபாக் லேம்ப்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான செலவுமே இருக்காதுங்க மோஸ்ட்டாக. எடுத்தோடனே நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிற கண்டிஷனு. இது ஓனர்ஷிப் எத்தனை ஓனர்ஸ் ஓன் பண்ணியிருக்காங்கன்னா 4 ஓனர்ஸ். நம்ம 4th ஓனர். இதோட எஃப்சி இட்ஸ் அவைலபிள் டில் 2027. இன்சூரன்ஸ் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. அதையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். 1 இயருக்கான இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எந்த விதமான ஹேசலுமே கிடையாது. நம்ம ஒரு லேர்னராக இருக்கோம், வெஹிக்கிள் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள் வெஹிக்கிள். அவங்களுக்கு பெஸ்ட்டான வெஹிக்கிளாக இருக்கும். அது போக நான் சிட்டி டிரைவுக்குள்ளே போகணும் அப்படின்றப்போ
சிட்டியில் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஸோ டிராஃபிக்கை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிட்டு போகணுன்னா ஈஸியாக நம்ம பஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வெஹிக்கிளில். அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த வெஹிக்கிளில். ஸோ இது ஒரு சாண்ட்ரோ லவ்வர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸே இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டி. ஸோ ஒரு லேர்னராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறது சாண்ட்ரோ தான். ஏன்னு சொல்கிறோன்னா, நம்ம இப்போ லேர்னர் எல்லாமே வந்து ஆல்டோ அப்படின்ற வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கு வந்து 3 lakhsலேயே கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னாலே இட்ஸ் கம்மிங் அரௌண்ட் 5.5க்கு வரதுனால, ஸோ நீங்கள் வந்து ஒரு பெட்டர் யூஸ்டு கார், பெஸ்ட் யூஸ்டு கார் அப்படின்னு எடுத்துக்கிங்கனாலே நம்ம சாண்ட்ரோ ஒரு 1 lakh பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஆல்டோ எடுக்கணுன்னாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான கண்டிஷனில் கார் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 lakhs வந்து இழக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான கார் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ உங்களுக்கு எஃப்சி பண்ணி ஒரு 5 years எஃப்சியோட வித் இன்சூரன்ஸ், வித் நியூ டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது போக நம்ம என்ன பண்ணி கொடுப்போம்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துறதுக்கு இருக்கும். ஸோ ஒரு 1 lakh kilometer ஓடின காரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டாலுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், and then கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.